7:17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்ம கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது நாம் கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீதியின்படி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீதியின்படி எப்படி சொன்னால் உண்மையான விசுவாசத்தோடு உண்மையான நம்பிக்கையோடு நாம தேவனை துதிக்கணும்னு பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அப்போ இந்த உன்னதமானுடைய கர்த்தருடைய நாமத்தை நாம கீர்த்தனமாய் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமே தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீதியின்படி நாம் துதிக்கின்ற பொழுது நம் சரீரத்துக்குள்ளே பலவித மாற்றங்கள் உருவாகிறது. நல்லா கவனிங்க, கர்த்தரை நீதியின்படி துதிக்கணும். நம்ம அனைவரும் பேசும்போது சொல்லுவோம், கர்த்தரை எப்படி துதிக்கணும்னா ஆவியோட உண்மையோட துதிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நமக்குள்ள கசப்புகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ள கோபத்தாப எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நமக்குள்ள எரிச்சல் இருக்கக்கூடாது. நமக்குள்ள எப்படி இருக்கணும்னா இயேசுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லே சொல்ல முடியுமா? அப்போ நீதியின்படி, நீதினா என்ன? பைபிள் வசனம் தான் நமக்கு நீதியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி நாம கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஜெபம்னு சொல்லும் போது தேவ சமூகத்துக்குள்ள பாடல் பாட வேண்டும் என்று சொல்கிற போது பயபக்தியோடு நம்ம தேவ சமூகத்துக்குள்ள நம்ம தேவனை ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதனால தயவு செய்து நீங்கள் எப்பொழுதுமே சொல்ற பாட்டு பாடணும், தேவ சமூகத்துல உட்கார்ந்து துதிக்கணும்னு சொன்னா பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிங்க. அப்பதான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய சிரசின் மேல என்ன பண்ணுவாரு? அவர் கொடுப்பாரு, உங்களை அபிஷேகிப்பாரு, உங்களை ஆஸ்வதிப்பாரு. அதனால தேவன் நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.